டிமாண்ட், உன்னுடைய குடும்பத்துக்கு டிமாண்ட் இருக்குதா, படிக்கலன்னு என்ன ஆகும்? ரெண்டாவது, உன்னுடைய கிளாஸ் ரூம்ல வந்து 1 மணி நேரம் உட்கார முடியுதா? ஆனா இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து நான் சிறைவில் வந்து இன்னும் 2-3 வருஷத்துல வந்து ஒரு மனிதனுடைய ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன் சொல்லக்கூடிய கவனம் வந்து அது வந்து எவ்வளவுமா குறைக்கும்னா 10 செகண்டா குறைஞ்சிடும். 10 செகண்டா குறைஞ்சுன்னா அதனுடைய அடுத்த கட்ட நிகழ்வு என்னன்னா, ஆறு அடிச்சா அவங்களுக்கு வேலை தெரியாது, ஆக்சிடென்ட் ஆகும். உங்களுக்கு வந்து அந்த கவனம் இல்லாதனால ஒருத்தர் பேசக்கூடிய வார்த்தையை நீங்க கேட்டுக்கிட்டு அந்த வார்த்தைக்கு நீங்க ஏற்கனவே தப்பான அர்த்தம் வச்சிருந்தீங்கன்னா அதை வச்சு சண்டை வரும். ஸோ இந்த படிப்பு அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான விஷயம். அது வந்து உன்னுடைய குடும்பத்துக்காக, உன்னுடைய ஃபேமிலிக்காக உன்னால படிக்க முடியாது ஏற்பாடு பண்ணுங்க. அதுதான் டிமாண்ட். உங்களுடைய டிமாண்ட் இருக்கா? படிக்கலைன்னா என்ன ஆகும்? ஒரு எந்த வேலைக்கு போக முடியும்? நீங்க எல்லா வேலையுமே வந்து மிக விரைவில் வந்து இப்போ என்னன்னா எப்படி கம்ப்யூட்டர் பிரிண்ட் வந்துச்சோ அதே மாதிரி வீட்டுகளுக்குள்ள பிரிண்டிங் வந்துருச்சு. வேலை வாய்ப்பு வந்து நல்லா புரிஞ்சுங்க. உடல் சார்ந்த வேலை வாய்ப்பு வேணும். அதாவது உடம்பு வச்சு வேலை செய்யணும்னா நீ சாதாரணமாக வந்துக்கலாம். இல்லை சார் அறிவு வச்சு வேலை செய்யணும்னா நீ எழுத அறிவை பயன்படுத்தக்கூடியவங்க வரணும். ஸோ மொபைலுங்கிறது வந்து இன்னைக்கு பார்த்துங்க, இன்னைக்கு என்னைக்காவது ஒரு நாள் மொபைல் இருக்கிற மாதிரியே உனக்கு தோணும். யாராவது பேசிட்டாங்கன்னா அவர் அதே மாதிரி தோணும். அது வந்து மிகப்பெரிய நோயா மாதிரி. அதுக்கு டிஜிட்டல் டிசீஸ்ன்னு சொல்றோம். நாங்கள் அதுக்கே தனி டிபார்ட்மெண்ட் வச்சிருக்கோம், டிஜிட்டல் இன்டெலிஜென்சி ஜீனியஸ்ன்னு சொல்லிட்டு. அதுல இருந்து வெளியில வரணும்னா குறைஞ்சபட்சம் 3 மாதங்களுக்கு 3 வருடங்கள் தேவைப்படும். உன்னால கிளாஸ்ல வந்து அமைதியாக 3 மணி நேரம் உட்கார முடியுதான்னு மட்டும் டெஸ்ட் பண்ணுங்க. மறுபடியும் சொல்றேன், உனக்கு டிமாண்ட் இருக்கா?